சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே இந்த கதையில இந்த மாரி தேவையில்லாத ட்ராக்கள் அதிகமா வருங்கிறத எதிர்பார்த்து தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ராக்க வேணவே வேணாம். இது என்னங்க ட்ராக் இது சும்மா காமெடியா இருக்கு. கதையே இல்ல அப்படிங்குவோம். ஆனா அந்த வாரம் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வாங்கியிருப்பாங்க. ஸோ டிவி ஆடியன்ஸ் இந்த விஷயத்த ரசிக்கிறாங்க. அதுவும் இந்த கதையில ஜாலியா கொண்டு போற விஷயத்தையோ, இல்ல வந்து சின்ன சின்ன காமெடியோ வந்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராவே வச்சிருக்காங்க. ஆனா வந்து ஓடிடி ஆடியன்ஸுக்கு அந்த மாரி கிடையாது. நல்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸே இருக்கும். ஒரு விஷயத்த வந்து இல்லங்க இது ஒண்ணும் சரியில்லன்னு இருப்பாங்க. அதே வாரம் டிஆர்பி அதிகமா இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் நடக்கும். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி ஒரு எபிசோட் தான். அந்த ரதி தீனா மேட்டர ஒரு முடிவுக்கு கொண்டு வர விஷயம். இதுல காமெடியா ஒரு விஷயத்த இந்த ஒரு கதைக்கு நடுவுல ஒரு டிராமாவ சேர்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே மனோஜ் அங்க வந்ததாகவும், மனோஜ உள்ள கட்டி வச்சிருக்கதாகவும் பண்ணிட்டாங்க. ஸோ, இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கதையில இப்ப முதல்ல இவரு முத்துவும், மீனாவும் சேர்ந்து அந்த தீனாவ கூட்டு வராங்க. கை கலப்பலாம் ஆனதுக்கப்புறமா சேர தூக்கிட்டு போய் நடுவுல வச்சு, இந்த பாருங்க இப்பவே பஞ்சாயத்த பேசி முடிச்சிருங்க. அந்த பையனுக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த பையன பிடிச்சிருக்கு. நீங்களா சேர்த்து வைக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் போலீஸ கூப்பிடுறேங்கிறாங்க. போலீஸ கூப்பிட்டா நம்ம பையனுக்கு பிரச்சனை வருமோ, பொண்ணோட மானம் போயிடுமோ அப்படின்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரோட மானம் போயிடுமோலாம் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு, ஸோ மாடியில ஏறி பேச போறாங்க. இதுக்கு நடுவுல என்ன பண்றாங்கன்னா, முத்து வந்துட்டாருன்னா, ஐயோ என் மானம் போச்சுன்னு அதோ மனோஜுக்கு மானம் ரோஷம்லாம் வந்து இப்போ திடீர்னு அதை பத்தி கவலை இருக்கு. அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. இதுல ஒரு காமெடியா என்ன வேற பண்றாங்கன்னா, ரோகிணி ஒவ்வொரு தடவையும் கதவு கிட்ட வந்து ஒட்டு கேட்டுட்டு திருப்பி குடு குடு குடுன்னு உள்ளார ஓடி வந்து அவங்க வந்து அப்படியே ஐயோ பாரு மனோஜ் மனோஜ் அப்படின்னு மனோஜ் கிட்ட வந்து பேசுறதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னியா போயிட்டு இருக்கு. ஸோ மேலே வந்து அவங்க படிக்கட்டில் இறங்கி கீழே வந்து அதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளைலாம் பேசுகிறாங்க, சம்மந்தின்னு பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. உடனே முத்துவும் மீனாவும் சேர்ந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டை என்ன சொல்லிடுறாங்கன்னா, எல்லாம் ஓகே. ஆனால் நீ எவ்வளோ நல்லவனா இருக்க, ஏன் உன் அண்ணன் அப்படி இல்லை, உன் அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஏன் அண்ணனா, அவன் எங்கே இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து என்னப்பா வந்தான்பா, வந்துட்டு இருக்கும் போதே என்னாச்சு தெரியுமா, டக்குன்னு வந்துட்டு எங்கள்கிட்டலாம் வந்து கருவை கலைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுகிறான்பா அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க எல்லாரும். முத்துவே கடுப்பாயிட்டார். போய் மனோஜை பார்த்து என்ன இவனை இப்படி கட்டி போட்டிருக்கீங்கன்னா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை கட்டி போட்டது தப்பே இல்லைன்ட்டாங்க. சரின்னு கடைசியாக வந்து கட்டை அவுத்துவிட வெளில வந்ததுக்கப்புறமா ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி ரோகிணி நீங்களா சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, ரோகிணி தான் அந்த ஐடியாவே கொடுத்தா அப்படின்னு வந்து மனோஜ் போட்டு கொடுத்தாரு. ரோகிணி கடுப்பாய் மனோஜ் ஒரு அடி அடிக்க இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் விஜயாவும் பார்வதியும் சேர்ந்து மண் சோறு சாப்பிட்றாங்க. அங்கே பாவமாக வந்து சந்திரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்கள்ட்ட என்னங்க என்ன எதுவும் பிரச்சனையான்னு கேட்க வந்தால், நீங்களாம் உனக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்களும் உங்கள் மகளும் சேர்ந்து கிக்கி பிக்கி போட்டு சிரிக்க போகிறீங்களா, முதல்ல போங்க அந்த பக்கம் அப்படின்னு எப்பயும் போல எரிஞ்சு விடுறாங்க விஜயா. ஆனால் இந்த விஜயாக்காக தான் முத்து மீனாவும் வரிஞ்சு கட்டி எல்லா வேலையும் செய்வாங்க. கெட்டவர்களுக்கு தான் காலம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் அந்த கதை போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.